அதே மாதிரிதான் இங்க திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் இந்த எஸ்ஐஆர் குழப்பமா இருக்குன்றாங்க. ஆனா திமுக காரங்க உங்களுக்கு உதவ நாங்க ரெடி, நீங்க ரெடியான்னு ஒவ்வொரு தெருவா அலைஞ்சிட்டு ஒருவருக்கு ஒரு வாக்குரிமை தான். இரட்டை வாக்குரிமை எல்லாம் தமிழ் இந்தியாவில் கிடையாது. அதனால அங்க ஒரு ஓட்டு போடுறேன், இங்க ஒரு ஓட்டு போடுறேன்றதுலாம் இனிமேல் மலையேறி போயிடும். அது திமுக கள்ள ஓட்டு போடுறதுக்கு முடிவுரை எழுதுவதுதான் இந்த எஸ்ஐஆர். அதனாலதான் இந்த எஸ்ஐஆர் வரக்கூடாது என்று உச்ச நீதிமன்றம் வரைக்கும் திமுக போறாங்க. இந்த எஸ்ஐஆர் படிவத்தை பார்த்தா தலை சுற்றுகின்றாரு யாரு, நம்ம முதலமைச்சர். ஆனா KN நேரு அமைச்சர் என்ன சொல்றாரு, இந்த படிவத்தை பார்த்தா எளிமையா இருக்குது. உங்க வீட்டுல உங்களுக்கு ஓட்டு 2002 இல்லைன்னா கவலைப்பட வேண்டாம். உங்க உறவினர்கள் யாராவது ஒருவருக்கு இருக்குதா போதும், அவங்க சேர்த்துக்குவாங்க. ரொம்ப எளிமையா இருக்குன்னு நம்ம திமுகவுடைய மூத்த அமைச்சர், திருச்சி மாவட்டத்தில் சேர்ந்த மண்ணின் மைந்தர், நகராட்சி நம்முடைய குடிநீர் வழங்கல் துறையுடைய அமைச்சர் KN நேரு வந்து சொல்றாரு. அதே மாதிரிதான் இங்க திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் இந்த எஸ்ஐஆர் குழப்பமா இருக்குன்றாங்க. ஆனா திமுக காரங்க உங்களுக்கு உதவ நாங்க ரெடி, நீங்க ரெடியான்னு ஒவ்வொரு தெருவா அலைஞ்சிட்டு இருக்காங்க. பொண்ணு பிடிக்கலன்றாங்க, ஆனா தாலியை கட்டுவோன்றாங்க. ஆனா குழப்பமா இருக்கு. அதனாலதான் எங்கேயுமே இல்லாத அறிவிப்பா 1 லட்சம் பட்டா போடுறோம். 1 லட்சம் பட்டா நாம போடலாம், ஆனா பட்டா கொடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஒரு ஆண்டுக்கே 1 லட்சம் பட்டா தான் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில எப்படிலாம் மக்களை ஏமாத்துற. ஏற்கனவே 525 வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாத்திட்டு போயிட்டாங்க. அதுக்கே இந்த மக்கள் உங்க மேல கடுமையான கோபமா இருக்கிறாங்க. நீட் தேர்வு ரத்து பண்ணல, ஒண்ணும் பண்ணல, எதுவும் பண்ணல. அவன் இப்ப வந்து என்ன சொல்றாங்க, எதிர்கட்சியா இருக்கிற போது தேர்தல் அறிவிப்பா வாக்குறுதி கொடுத்தாங்க, இப்ப அரசு அறிவிப்பா வாக்குறுதி கொடுக்கிறாங்க. என்ன பண்றீங்க? கல்விக்கு நிதி கொடுக்கலங்க, மெட்ரோ 2ஆம் கட்டம் கொடுக்கலங்க, 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் கொடுக்கலங்க, வெள்ள நிவாரணம் கொடுக்கலங்க. அப்புறம் கொடுக்கலன்னா நீ எதுக்கு இருக்க? வாங்கணும்ல. ஒரு தாய் தந்தை, தந்தையினுடைய அந்த உழைப்பின் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானம், தாயினுடைய அன்புதான் மாநில அரசு, தந்தையினுடைய வருமானம் தான் மத்திய அரசு. அது பிள்ளைகளுக்கு கிடைக்கக்கூடிய பலன் தான். தமிழ்நாட்டு மக்கள் தான் பிள்ளைகளாக இருந்து புரட்சி தமிழர் எடப்பாடியார் இருக்கிற போது ஒரு தாய் போல் இருந்து மாநில அரசுக்கு வழி நடத்தினார்கள். தந்தையாக மத்திய அரசிடமிருந்து அங்கே நமக்கு தேர வேண்டிய வளர்ச்சிக்கான நிதியை பெற்றார்கள். பிள்ளை போல் கண்ணை இமைகாப்பது போல் இந்த தமிழ்நாட்டு மக்களை தாயுமாக தந்தையுமாக இருந்து காப்பாற்றியது மத்திய அரசு, மாநில அரசு. இப்ப விவாகரத்துல போய் நிக்குது தாய்க்கு தந்தைக்கு, கணவனுக்கு மனைவிக்கு விவாகரத்துல போய் நிக்குது. இப்ப பிள்ளை அனாதையா தானே நிக்கணும். இப்ப கணவனுக்கும் மனைவிக்கு சண்டைன்னா பிள்ளைகள் இருக்கு, அவங்க 2 பேரும் நீதிமன்றத்துல எதுக்கு எடுத்தாலும் நீதிமன்றத்துல விவாகரத்துக்கு போய் நிற்கிறார். கவர்னர் மசோதா கொடுக்கலையா உச்ச நீதிமன்றம், இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு சொல்லி இருக்கிறாங்க. அதெல்லாம் நாங்க பார்த்துக்கிறோம், காலவாசம்னா. உடனே நான் அதை விட மாட்டேன், எஸ்ஐஆர் நான் விட மாட்டேன். அது முடிய போகுது. 4ஆம் தேதிக்கு அப்புறம் 9ஆம் தேதி வரையும் வாக்காளர் பட்டியல் வெளியிட போறாங்க. இவர் நான் விட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஆகவே எதற்கு சொல்லுகிறேன் என்றால், ஒரு தாயும் தந்தையுமாக இருந்து தமிழ்நாட்டு மக்களை பிள்ளை போல் காப்பாற்ற வேண்டியவர்கள் விவாகரத்து கோரி நீதிமன்றத்தில் நின்றால் எப்படி பிள்ளைகள் அனாதையாக தெருவில் நிற்பார்களோ, அதே போல இந்த தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு வீதியை நிற்க வைத்துவிட்டு உங்களுடைய ஈகோவில இன்றைக்கு நீங்கள் மத்திய அரசின் மீது பழி போடுவதில், அரசியல் ஆதாயம் தேடுவதில், இன்றைக்கு மத்திய அரசின் மீது அபாண்டமாக பழி சொல்லி வாக்குகளை சேகரிக்க அந்த வித்தைகளை தான் நீங்கள் உலக சாதனை படைத்திருக்கிறீர்களே தவிர மக்களுக்கான வளர்ச்சி திட்டங்களை பெறுவதிலே நீங்கள் அக்கறை செலுத்தவில்லை. அதிலே நீங்கள் பொய் சொல்வதிலே, மக்களை ஏமாற்றுவதிலே, சர்வாதிகாரத்திலே, இன்றைக்கு மன்னர் ஆட்சியிலே, வாரிசு அரசியலிலே, குடும்ப அரசியலிலே இந்த அரசு, திமுக அரசு, ஸ்டாலின் அரசு உலக சாதனை படைத்திருக்கிறது. மிக விரைவிலே புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருடைய தலைமையிலே மக்களாட்சி மலரும், இரட்டையிலுடைய ஆட்சி மலரும், சோழவந்தானிலே இரட்டையிலே மலரும். அப்போது இங்கே எல்லாம் நல்லபடியா நடக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.